நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம நேற்றுக்கு கடைசியா 5வது ஸ்கந்தத்தினுடைய முடிவை பார்த்துருக்கோம். அதில் என்ன இருக்குன்னு சுருக்கமாக சொல்லி விட்டுருந்தேன். பயப்பட வேண்டாம், அதுக்கு போகாமல் நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டா தப்பிச்சுடலாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நரகத்தினுடைய வர்ணனம் தான் 5வது ஸ்கந்தத்தின் இறுதி. மொத்தம் 21 நரகங்களை வர்ணித்தார். போராதுன்னு அவருக்கு திருப்தி வரல போல் இருக்கு. இன்னொன்று சேர்த்து 22ன்னு நரகத்தை சொன்னார். இது இத்தனை நரகத்தையும் கேட்டு பரீட்சித்துக்கு பயம். அடுத்த ஸ்கந்தம் 6வது ஸ்கந்தம் வந்தது. நரகத்தை காட்டி பயப்படுத்திட்டீர், அங்கேருந்து விடுதலைக்கு வழி சொல்ல வேண்டாமா என்று பரீட்சித்து கேட்கிறான். அதுக்கு தான் சுகாச்சாரியர் அஜாமிளன் கதையை எடுத்து கூறி நாம சங்கீர்த்தனத்தால் நரக பயத்தை தவிர்த்து கொள்ளலாம். யமபட்டர்கள் நம்மை நலிய மாட்டார்கள், எப்போதும் நம் நாவில் நாமங்கள் திகழ வேண்டும் என்கிற உயர்ந்த கருத்தை சொல்ல போகிறார். அப்போ 5வது ஸ்கந்தம் கடைசியில் இருக்கிற நரகத்தை பற்றி ஒரு 10-15 நிமிஷம் சொல்கிறேன், அது போரும். ஏன்னா நமக்கு ஒன்று அது புதுசே கிடையாது. இந்த லோகமே நாம் நன்னா வாழட்டா நரகம்தான். அதை எங்கேயோ போய் பார்த்துக்க வேண்டிய தேவையே கிடையாது. நகரம் வாய் தப்பி போயிடுத்துனாலே அது நரகமாக மாறிடும். நகரான்னு வச்சுக்க போகிறோமா, நரகான்னு வச்சுக்க போகிறோமா. ரா முன்னாடி கா பின்னாடி வந்தால் நரகம், கா முன்னாடி ரா பின்னாடி போச்சுன்னா நகரம். நகரத்தில் இருக்கிறவா நன்னா இருந்தால் நகரத்தில் இருக்கலாம், தப்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இங்கேயே நரகத்தில் தான் இருந்தாகணும். நல்ல தனித்து நரகத்துக்கு போய் தேட வேண்டாம், படவும் வேண்டாம். இந்த சம்சாரமே நரகமாக போயிடும் நல்ல வாழ்க்கை வாழாமல் இருந்தோமானால். கீழே சொன்னபடிக்கு பிரியவிரதன் தன்னுடைய மகன்களுக்காக பூமியை பிரிச்சார்னு பார்த்தோம். 7 துவீபங்களாக பிரிக்கப்பட்டது. ஒரு துவீபத்தையும் ஒரு கடல் சூழ்ந்திருக்கிறது. அதில் நடு துவீபம் ஜம்பு துவீபம். அதை 9 வருஷங்களாக பிரித்தார். அதில் நாம் பாரத வருஷத்தில் இருக்கோம். இதெல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்போ தட்டையாக இடதுலேருந்து வலது வரைக்கும் எப்படி பிரித்தாரோ அதை பார்த்துட்டோம். இனிமேல் பூகோள வர்ணனம், இந்த மொத்த அண்டகட்டாகம் எப்படி இருக்குதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையோ. மேல் 7 லோகங்கள், கீழ் 7 லோகங்கள். ஒன்னொன்று சின்னதல்ல. ஒரு லோகத்துக்கு அடுத்த லோகத்துக்கும் எவ்வளவோ இடைவெளி. நடுவில் இருக்கிறது பூலோகம், அடுத்து புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம். 7வது லோகம்தான் சத்தியலோகம். சத்தியலோகத்தில் தான் நான்முகன் பிரம்மா அமர்ந்திருக்கிறார். சத்தியலோகத்தை தாண்டின பிற்பாடு சப்த ஆவரணம்னு ஒன்று வரும். 7 மூடிகள். இந்த மொத்த பூகோளத்தையும் சுற்றி ஒரு மூடி, அதை சுற்றி ஒரு மூடி, அதை சுற்றி ஒரு மூடி, மொத்தம் 7 மூடி. பூகோளத்தை அண்டகட்டாகத்தை பூஹு பிருத்திவின்னு வச்சுப்போம், பூமின்னு வச்சுப்போம். இதுக்கு மேலே பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். மேலே 4 சூழ்ந்திருக்கும் இல்லையோ. அப்பு தண்ணீர், தேஜஸ் நெருப்பு, வாயு காற்று, ஆகாசம் இடைவெளி. இந்த ஒன்னொன்றுமே இந்த மொத்த பூகோளத்தை போல 10 மடங்கு பெரியதாக இருக்கும். அதாவது அண்டகட்டாகம் 14 லோகங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடியது தண்ணீர், அது அதை விட 10 மடங்கு பெருசு. அதை சுற்றி நெருப்பு, அது அந்த தண்ணீரை விட 10 மடங்கு பெருசு. அதை சுற்றி காற்று, அது அந்த கீழே இருக்கிற நெருப்பை விட 10 மடங்கு பெருசு. கடைசியாக இடைவெளி ஆகாயம், அது கீழே இருக்கிற காற்றை விட 10 மடங்கு பெருசு. இதுக்கப்புறம் மகான் அகங்காரம், அகங்காரம் அதை விட 10 மடங்கு, மகான் அதை விட 10 மடங்கு, எல்லாத்த விட பெருசு மூல பிரகிருதி. அதை நம்மாழ்வார் சொல்லும்போது சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ் என்று வர்ணிக்கிறார். ரொம்ப பெரியது, முடிவில்லாத பெரும் பாழ். இதில் ஒரு ஆச்சரியமான கருத்து மட்டும் உள்ளது. மூல பிரகிருதி திறந்த வெளி. அந்த வெளி எப்படி இருக்குங்கிறதை இந்த பாசுரம் எத்தனை பரிமாணத்தில் சொல்கிறது பாருங்க. 2 நம்ம சாதாரணமாக பார்க்குறோம்னா இப்படி ஒரு பரிணாமம் தெரியறது, இப்படி ஒரு பரிமாணம் தெரியறது, இப்படி தான் நமக்கு தெரியும். இப்பப்போ திரையில் பார்த்தோம்னா ஒரு கண்ணாடியை போட்டுண்டு முப்பரிமாணம்னு சொல்கிறாளா, அதுவே 3வது, ரொம்ப அதிகப்படி. ஆனால் இந்த உலகத்தில் கண்கூடா பார்த்தோம்னால் 2 பரிமாணம் 3 பரிமாணம் அல்ல, சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில்லாத பெரும் பாழ் 5 பரிணாமத்தை சொல்லியிருக்கார் இந்த இடத்துல ஆழ்வார். சூழ்ந்திருக்கும், ஆழ்ந்திருக்கும், உயர்ந்திருக்கும், அகன்றிருக்கும், எவ்வளவு பெருசுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு மூல பிரகிருதி. அந்த பிரகிருதியும் தாண்டின அப்புறம்தான் விரஜை, விரஜைன்னு ஒரு நதி ஓடுகிறது. விரஜா நதியில் குளிச்சுண்டு அந்த பக்கம் போயிட்டோம்னால் அப்புறம் இருப்பது ஸ்ரீவைகுண்டம். விரஜைக்கு இப்பால் இருக்கிற லோகம் அழியும் பிறக்கும், அழியும் பிறக்கும். விரஜைக்கு அப்பால் இருக்கும் வைகுந்தம் நித்திய மண்டலம், நித்திய விபூதி,
அதற்கு பிறப்பும் கிடையாது, அழிவும் கிடையாது. இந்த விபூதிக்கு லீலா விபூதின்னு பேர், அந்த விபூதிக்கு நித்திய விபூதின்னு பேர். இது மாறி மாறி அழியும், படைக்கப்படும். அந்த விபூதிக்கு அழிவென்பதே கிடையாது. எவ்வளவு பெருசு தெரியுமா அது? திருபாத சியாமிருத்தந்திவி திருபாதூர்த்வ உதைத் புருஷா பாதோஸ்ய விஸ்வாபூதானி திருவாத சியாமிருத்தந்திவி. இப்போ நான் கணக்கு சொன்னேனே, 7-14 லோகம்னுட்டு, அது மொத்தம் 50 கோடி யோஜனை தூரம். அப்படின்னா 500 கோடி மைல். பாத்தாளத்திலேருந்து சத்தியலோகம் வரைக்கும் 500 கோடி மைல். அதுக்கப்புறம் அதை விட 10, அதை விட 10, அதை விட 10, அதை விட 10, 7 ஆவரணம். இது மொத்தமும் சேர்ந்து ஒரு அண்டம்னு வச்சுங்கோ. இதை போல் 100 கோடி அண்டங்கள் முதந்துருக்கா. அது அறிவியலாளர்களே ஒத்துக்கிறா. நாங்கள் கண்டுபிடிக்காத நட்சத்திரங்கள் எத்தனையோ இருக்குது, நாங்கள் கண்டே பிடிக்காத விண்கோள்கள்லாம் எத்தனை இருக்குது. பிரபஞ்சம் தொடங்கிட்டு பாருங்க. அந்த சமயத்திலே ஒரு சில நட்சத்திரங்கள்லேருந்து ஒளி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுதான். அது இன்னும் நம்மளை அடையலையாம் இப்படின்னு அறிவியல்காராலே வெளியீடுகள்லாம் சொல்லியிருக்கா. நட்சத்திரம் பிறந்தன்னைக்கு ஒளி நம்ம நோக்கி வர ஆரம்பிச்சது. இப்போ சூரியனை நித்தியமே பார்க்குறோம், அதன் ஒளி நித்தியம் வருது இல்லையோ. இத்தனைக்கும் ஒளி எவ்வளவு வேகமாக பிரயாணம் பண்ணும்னு நமக்கு தெரியும். இந்த நட்சத்திரத்திலேருந்து கிளம்பின ஒளி இது வரைக்கும் நம்ம அடையலைன்னா அப்போ அது அத்தனை தூரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வினாடிக்கு ஒளி எவ்வளவு வேகமாக போகும்னு கணக்கு வச்சுங்கோ. பிரபஞ்சம் ஆரம்பிச்சன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எவ்வளவு நேரமாக இருக்குதுன்னு கணக்கு வச்சுங்கோ. அதை வினாடியில் மாற்றிக்குங்கோ. அதை இந்த வேகத்தோட பெருக்கி பார்த்தோம்னா அப்போ தான் கிடைக்கும் எத்தனை தூரம் இருக்குது நமக்கு நட்சத்திரம்னுட்டு. ஆக ஒன்னொன்றுமே ஆகாய மார்க்கங்கிறது நம்மால் அறிந்து கொண்டு இவ்வளவுதான்னு சொல்ல முடியாது. சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் என்று பகவத் ராமானுஜர் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தில் சாதிக்கிறார். இவ்வளவு பெரிய அண்டங்கள் மொத்தம் சேர்த்து 1/4 பங்கு, இதெல்லாமே லீலா விபூதி. இந்த 1/4 பங்கை போல 3 மடங்கு பெருத்தது வைகுந்தம்ங்கிற நித்திய விபூதி. பாதம்னா 1/4, திருப்பாதம்னா 3/4. அப்போ 3 மடங்கும் 1/4 மடங்கும் சேர்த்து இந்த ரெண்டும் சேர்த்து பெருமான் உபய விபூதிக்கு நாயக்கனாக இருக்கார். அதனால தான் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏழுமலையப்பனை சேவிக்க போனோம்னு வச்சுங்கோ. அவனை பார்க்கும்போது கொண்டாட்டம் சொல்லுவாளோ இல்லையோ, அந்தந்த பெருமாளை சேவிக்கிறோம். ஓ இப்படி இருக்கார், கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள், முன்னிலும் பின்னழகிய பெருமாள், இதெல்லாம் பெருமாளுக்கு இருக்கிற கொண்டாட்டம். அதில் இந்த பெருமாளை பற்றி அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன்னு சொல்லுவார்கள். எத்தனை அண்டகட்டாகங்கள் உண்டோ அத்தனைக்கு நாயக்கன் எம்பெருமான். இது இத்தனையும் தன் வசப்படுத்தி வச்சுருக்கார். ஆனால் நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? இவ்வளவு பெரிய அண்டங்கள் 2 விபூதி பெருமாளுக்கு சொத்தோ இல்லையோ, அதில் அந்த விபூதியே ரொம்ப பெருசு. அதை போல் 1/4 மடங்கு தான் லீலா விபூதி. அதில் எத்தனையோ அண்டங்கள், அதில் ஒரு அண்டம். அதில் எத்தனையோ உலகங்கள், அதில் ஒரு பூலோகம். அதில் பூலோகத்தில் 9 வருஷங்கள், அதில் ஒரு வருஷம். 7 தீபம், அதில் ஒரு தீபம், அதில் 9 வருஷம், அதில் ஒரு வருஷம். அதில் எத்தனையோ கண்டம், அதில் ஒரு கண்டம். அதில் எத்தனையோ தேசம், அதில் பாரத தேசம். அதில் எத்தனையோ மாநிலம், அதில் ஒரு தமிழகம். அதில் எத்தனையோ மாகாணம், அதில் ஒரு மாகாணம். அதில் எத்தனையோ நகர்கள், அதில் ஒரு நகர். அதில் எத்தனையோ வீதி, அதில் ஒரு தெரு. அதில் எத்தனையோ கட்டடம், அதில் ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தில் எத்தனையோ சதுரடி இடம். அங்கே நான் உட்காண்டிருக்கிறது 2 அடிக்கு 2 அடி. இந்த இடத்துல நான் உட்காந்துனுட்டு அது என்ன சர்வேஸ்வரன் தான் உலகத்தை நடத்துகிறாரான்னா அப்படின்னு நான் அவனை பார்த்து கேள்வி கேட்டுருக்கேன் பாருங்க. இது நிச்சயமாக இவன் முக்தி அடைவதற்கு வழியே கிடையாது. எங்கேயோ இருக்கார் பிரம்மம், நாம் எங்கேயோ இருக்கோம். அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அடைவதற்கு வழி தேடணுமே தவிர அதென்ன எம்பாட்டை நான் பார்த்துக்க மாட்டேன்னா பகவான் தான் இந்த லோகத்தை ரட்சிக்கணுமா? இந்த கேள்வி அர்த்தமான வாதம். அவருக்கு நமக்கும் எக்காரணம் கொண்டு புரியக்கூட போகிறதில்லை. பிரம்மத்தை பற்றி நாம் தெரிஞ்சுட முடியுமானால் உபனிஷத்து என்னான்னு தெரியுமா தெரிஞ்சுக்கணுங்கிறது. நன்னா பிரம்மத்தை பற்றி தபஸ் பண்ணு, ஆராய்ந்து பார், புரிஞ்சுக்கோ. ஒரு சாஸ்திர வாக்கியம் சொல்லித்து இன்னொரு வாக்கியம் சொல்கிறது நீ என்ன பாடுபட்டாலும் அவனுக்கு தெரிஞ்சுக்க போகிறதில்லைன்னு. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யான மேதையான பகுனாஸ்ருதேன யமே வேஷ விருணுத்தே தேன லப்யா தஸ்ஸைஷ ஆத்மா விவருணுத்தே தனும் ஸ்வாம். அவனை நீ படித்தோ தவமிருந்தோ பட்டினி கிடந்தோ யாக யஜ்ஞங்கள் பண்ணியோ பேசியோ எது பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு உபனிஷத் சொல்கிறது. இன்னொன்று சொல்கிறது பெருமானை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு புரியல, நமக்கல்ல, ஒரு ரிஷிக்கு புரியாமல் அவருடைய ஆச்சாரிய நடத்தில் போய் கேட்குறார். ஒரு வாக்கியம் தெரிஞ்சுக்கலாம்ங்கிறதே
இன்னொரு வாக்கியம் தெரிஞ்சிக்கவே முடியாது அப்பாற்பட்டவன்னு சொல்கிறதே, மனத்துக்கும் கண்ணுக்கும் அகப்படான்னு பேசுகிறதே. அப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரிஷி போய் ஆச்சாரியனிடத்தில் கேட்டார். இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஆச்சாரியன் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார். கேட்டால் நமக்கே ரொம்ப வியப்பார். ஓ, இப்படி கூட பேச முடியுமா? சாமர்த்தியம்ங்கிறது இதுதான் போல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போடும். அந்த ஆச்சாரியன் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? வாஸ்தவம், அவனை தெரிஞ்சுக்க நீ முயற்சி பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அதை விட வாஸ்தவம், அவனை நீ தெரிஞ்சிக்கவே முடியாது. ரெண்டும் திருப்பி சொல்கிறீரே, ஒரே குழப்பமாக இருக்கேன்னா. நீ அவனை தெரிஞ்சுக்கிறதுன்னா என்ன தெரியுமோ? அவன் தெரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறது. அதுதான் பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அவனை தெரிஞ்சுட்டு முடிச்சிட முடியாது. தெரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவன், நான் புலன்களுக்கும் மனசுக்கும் எட்டாதவன் எம்பெருமான். யஸ்ய அமதம் தஸ்ய மதம், மதம் யஸ்ய ந வேதசா. யார் ஒருத்தன் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன்னு சொன்னானோ அவன் அறியாதவன். யார் தெரிஞ்சிக்கவே முடியல, முயற்சி பண்ணேன், என் முயற்சிக்கு அப்பாற்பட்டதா பிரம்மம் இருக்கு சொல்லுட்டா, அவன் தான் உண்மையில் பண்டிதன். உலகத்தில் யாரை பண்டிதன்னு கொண்டாடுவா? எனக்கா ரொம்ப நாளாக அந்த பெருமாளை தெரியுமே, நம்ம வீட்டு மூலையில் தானே ரொம்ப நாளாக உட்காண்டிருக்கார் இப்படின்னு சொல்கிறப்ப அவனை தெரிஞ்சுக்க போகிறதே இல்லை. என் மனசுக்கு எட்டலே, வாக்குக்கு எட்டலே, எட்டாத உயரத்தில் இருக்கிறார். ஆனால் நமக்கென்னு இறங்கி வருகிறார். இதை புரிந்து கொண்டவன் தான் பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் ஆகிறான். அதனால் பிரபஞ்சம் இருக்கிறது எவ்வளவோ பெருசு. அதை நாம் புரிஞ்சிக்காமல் நாம தான் சர்வேஸ்வரன் நினச்சின்னு எதிர்த்துட்டு நின்னோம்னால் அனர்த்தப்பட்டு போவோம். இப்போ 50 கோடி யோஜனை பாத்தாளத்திலிருந்து சத்தியலோகம் வரைக்கும் சொன்னாரா? அதில் நமக்கு இந்திரலோகத்துக்கு இருக்கிற இடைவெளி மட்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அடுத்தது சூரியலோகம். ஒரு சிறு மாறுதல். அறிவியல் படி, பூகோளத்தின்படி முதல்ல சந்திரலோகம் வரும், அப்புறம்தான் சூரியலோகம் வரும். இது நாம் படிச்சிருக்கிறது. ஆனால் புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலம் தான் கீழே, சந்திர மண்டலம் அதை விட உயரத்தில். என்ன இந்த மாதிரி குழப்பிறீங்களேன்னா, அறிவியல் பூகோளத்தில் இருக்கிற சந்திரன்கிறது அந்தந்த கோளத்துக்கு இருக்கிற ஒரு உபகிரகம், ஒரு சிறு கோள், அவ்வளவே. ஆனால் நாம் இப்போ புராண பார்த்துன்னு இருக்கிற சந்திரன்கிறது இந்த சந்திரனை பற்றி பேச்சல்ல. அப்போ முதல்ல சூரிய மண்டலம் வருமா, அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு 1,00,000 யோஜனை கடந்து சந்திரலோகம். ஏவம் சந்திரமா அர்க்க கபஸ்திப்ப உபரிஷ்டாது லக்ஷயோஜனத உபலபியமான அர்க்கஸ்ய சம்பத்சர புக்திம் பக்ஷாபியாம் மாசபுக்திம் சபாதர்க்ஷாபியாம் தினேனைவ பக்ஷமுக்திம் அக்ரச்சாரி திருத தரகமனஹ புங்தே. சந்திரன் 12 ராசிகளுக்குள் ஒரு மாசத்துக்குள் சுற்றி வந்து விடுவார். சூரியன் அதே 12 ராசிக்குள் ஒரு ஆண்டில் சுற்றி வருவார். 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு வச்சுட்டு மொத்தம் 30 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் சுற்றி வந்துடுவார். இல்லைன்னா எப்படி வச்சுப்போம், ஒரு ஆண்டுக்குள் அத்தனை ராசிகளுக்குள்ளும் சூரியன் சுற்றி வந்துடுறார். சந்திரன் ஒரே மாசத்துக்குள்ளே. அப்போ சந்திரன் சீக்கிரமாக சுற்றி வந்துடுறார், சூரியன் மெதுவே சுற்றி வருகிறார்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சந்திர கிரகத்துக்கு மேலே சொல்கிறார், உஷனசா புதா வியாக்கியாத்தஸ்தத உபரிஷ்டாத்து 2,00,000 யோஜனோ புதா. அதுக்கு மேலே வெள்ளி, வெள்ளிக்கு மேலே 2,00,000 யோஜனை தாண்டி புத கிரகம் உள்ளது. அதுக்கு மேலே 2,00,000 யோஜனை தாண்டி செவ்வாய் கிரகம் உள்ளது. அதற்கு மேல் 2,00,000 யோஜனை தாண்டி குரு வியாழன் ப்ரஹஸ்பதி கிரகம் உள்ளது. அதற்கு மேலே 2,00,000 யோஜனை தாண்டி மெதுவே போகக்கூடிய சனி கிரகம் உள்ளது. இன்னும் அதற்கு மேலே போனால் சனி பகவான் ஒரே அவர் எத்தனை நாள் தெரியுமா சுற்றி வருவார்? ரொம்ப நிதானம். இவராவது ஒரு வருஷத்துக்குள்ளே சுற்றி வராரோ இல்லையோ. சனிக்கு சனைஸ்சரன் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் உண்டு. சனைஸ்சரன், சரன்னா நடக்கிறவர், நகர்றவர். சனைஸ்சரன்னா மெதுவாக நகர்றவர்னு அர்த்தம். சனி பகவான் ரொம்ப மெதுவாக சுற்றுவார். அவர் மொத்தம் 30 மாதங்கள் எடுத்துட்டா தான் ஒரு தரம் சுற்றியே வருகிறார். அதில் தான் நம்ம 2.5 வருஷ கணக்கை வச்சுட்டு 2.5 3 2.5 சேர்ந்துதுன்னா 7.5 சனீஸ்வரன் பிடிச்சிட்டு ரொம்ப சிரமப்படுத்தின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு தடவை சுற்றி வருவார். அதுக்கப்புறம் 30 வருஷம் தாண்டி திரும்பி வரும். ஒரு பிள்ளை பிறந்தோ பெண் பிறந்தோ 7-8 வயசுக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிட்டார்னு வச்சுங்க. மறுபடியும் 37-38 வயசுக்கு சீக்கிரமே சனீஸ்வரன் முதல் தடவை வந்துட்டார்னா அப்போ அதுக்கப்புறம் 2 தடவை வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவார். இல்லை சுமாராக அவர் ஒரு 30 வயசு ஆகரச்சே தான் வந்திருக்காருனா அப்போ அடுத்த 2 தரம் வரமாட்டார், ஒரே ஒரு தரம் வந்துட்டு புறப்பட்டு போயிடுவார். இப்போ நாம் இதை பற்றி எல்லாம் ரொம்ப கவலைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அவரவர்கள் கிரகங்கள்ங்கிறது படுத்துகிற பாட்டை படுத்திட்டு தான் போகிறது. அதை நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும். இது எல்லாத்த விட மேம்பட்ட சர்வேஸ்வரன் இருக்கிறார். நமக்கு ஏதானு புகார் பண்ணணும்னா அங்கே தானே போகணும். என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ரொம்ப தொல்லை பண்ணுறார். இதை ஒரே டமடமான என்னமோ சத்தம் போடுறார், ஆடுறார், பாடுறார், கூத்தாடுறார், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதோ சாப்பிட்றார், ஒரே மோசம்னு வச்சுங்க. நான் என்ன பண்ணணும்? நேரம் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து
அவரையே பிரதட்சணம் பண்ணி வந்து அவருக்கே நிறையா விளக்கெல்லாம் ஏற்றி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி பார்க்கலாம். கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? தெருக்கோடியில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு போய் கொஞ்சம் நீங்கள் சொல்லி வைக்கிறீங்களா, இவர் மோசமாக இருக்கார் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அதே போலத்தான் சனி பகவான் படுத்துறாருன்னா அவர்கிட்ட கேட்பு பார்ப்போம். ஒருவேளை அவர் கேட்கலன்னு வச்சுங்க, அப்போ நேராக சர்வேஸ்வரன் இடத்துல போய் சொல்லிட வேண்டியதான், இவர் படுத்துகிற பாடு தாங்கலை. ஆனால் பகவான் ஒன்றே ஒன்று கேட்பார், நீங்கள் என் வேலையை பார்க்குறதா இருந்தால் அவரை சும்மா இருக்க சொல்கிறேன், உன் வேலையை பார்க்குறதா இருந்தால் அவர் படுத்துகிற பாட்டை நீ தாங்கிட்டு தான் ஆகணும். நாம் தான் இப்போ பதில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவத் விஷயம் கைங்கிறத்தில் ஈடுபட்டுட்டோம், அவர் பார்த்து மற்ற பேரை சும்மா இருன்னு சொல்லிட்டு போகிறார். நமக்குன்னு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம். இந்த ஒரு தொண்டனான எனக்கு கிடச்சிருக்கான், நீங்கள் வேற இவனை படுத்தினா அப்புறம் யாரும் வரவே மாட்டா. அதனால் பக்தர்களை நீங்கள் துன்பம் கொடுக்காதீங்கோ, பேசாமல் இருங்கோன்னு பெருமாள் சொல்லிட்டு போகிறார். நாம் பக்தனாக இருக்கணும், நாம் தொண்டனாக இருக்கணும். தொண்டர்களுக்கு அப்போ கஷ்டமே வராதா? பக்தர்கள்லாம் துன்பப்படுறது இல்லையான்னா? எத்தனையோ ஆழ்வார்களையும் துன்பங்கள் விடலை, ஆச்சாரியர்களுக்கும் கஷ்டம் வந்திருக்கு. ஆனால் அவர்கள் அதை துன்பமாக எடுத்துக்கவே இல்லையோ. அவர்களை பொறுத்தவரை கைங்கரியம் தான் முக்கியம். உலகத்தில் எத்தனை நாள் இருக்க போகிறோமோ அத்தனை நாள் ஏதோ ஒரு விதத்தில் துன்பத்தை அனுபவிக்கத்தான் போகிறோம். அந்த துன்பத்தை ஏற்றுக்கிற மனப்பான்மை தான் நமக்கு வந்துவிடணும். எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த ஓரோரு கிரகத்தையை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோமே, அது சுற்றி வரும்போது கொடுக்குற கஷ்டத்தை கொடுக்கும். நாம் அதை தள்ளி தள்ளி தான் போயிட்டு இருந்தாகணும். ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம், அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்கச்சே இப்போ நன்னா இருப்போம். யோசித்தா தோணும், அப்போ கஷ்டப்படச்சே ரொம்ப துன்பப்பட்டோம் இல்லையா, பட்டிருக்க வேண்டாம் போல் இருக்கே. எப்படியுமே இந்த கிரகம் சுத்தல நான் நல்லவன் ஆயிடுறேன், எனக்கே நல்லது ஏற்பட்டு போகிறது என்ன, நமக்கே சமாதானம் கிடச்சி போடும். அப்போ பூகோளத்தை பற்றி வர்ணித்தார். மேலே இருக்கிற பிரம்மாவின் சத்தியலோகம், அது தாண்டி விரஜை நதி, அதோடு அதை முடிச்சுடுவோம். 11 லக்ஷயோஜனாந்தரம் உபலபியந்தே ய ஏவம் லோகானாம் சமனுபாவயந்தோ பகவதோ விஷ்ணோர்யத் பரமம் பதம் பிரதட்சிணம் பிரக்கிரமந்தி. இந்த லோகத்து எல்லாத்துக்கும் மேலே சிம்சுமார சக்கரம்னு ஒரு சக்கரம், நேற்றே சொன்னேன். துருவனுடைய கதை பார்த்தோம் இல்லையோ, துருவ நட்சத்திரங்கிறது ஒன்று, அது உயர்ந்த பதவி. அதை சுற்றி சிம்சுமார சக்கரம்னுட்டு ஒரு சிறு திமிங்கிலத்தின் வடிவில் ஒரு நட்சத்திர கூட்டம், ஒரு கூட்டமாக நட்சத்திரம், அது வாயு ரூபமான கயிற்றாலே இந்த துருவ பதவியோடு சேர்த்து பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த துருவ மண்டலத்தை அந்த சிம்சுமார சக்கரம் சுற்றி சுற்றி வரும். அந்த சுத்தர கணக்கை வச்சு தான் பூகோளமும் சரி, நம்ம பற்றின ஜாதகம் கணிப்பு இது இத்தனை நடக்கிறதா சொல்கிறார். அத தஸ்மாத் பரதா 13 லட்ச யோஜனாந்தரதா யத்தத் விஷ்ணோ பரமம் பதம் அபிவதந்தி யத்ர ஹ மகாபாகவதோ த்ருவ ஔத்தானபாதிர் அக்னிநேந்திரேண பிரஜாபதினா கஷ்யபேன தர்மேண ச சமகால யுக்பிஹி சபகுமானம் தட்சிணதா. இந்த உயர்ந்த தேவர்கள் அனைவராலும் வணங்கப்பட்டு துருவன் அந்த சக்கரத்துக்கு அருகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ன அதை பற்றி தெரிவித்தார். ஆக நாம் கீழிருந்து மேல் வரைக்கும் இப்படி பூகோளம் என்னங்கிறதையும் பார்த்தோம். இடது வலதாக இங்கிருந்து எந்தெந்த தீபங்கள் இருக்குது, எந்தெந்த கடல்கள் சூழ்ந்துருக்குன்னு பார்த்தோம். இனி கீழ்ப்பக்கம் சொல்லலை, மேலே இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டார். பக்கவாட்டில் என்னன்னு சொல்லிட்டார், கீழே என்னன்னு சொல்லலையோ. கீழே நரகலோகம் இருக்குது. இப்போ நம்ம லோகத்திலேருந்து அடுத்தடுத்து கீழே போனால் அதல சுதல விதல ரசாதல தலாதல பாத்தாளம் ஒன்னொன்னும் அதஸ்தாது சவிது யோஜனாயுதே ஸ்வர்பானு நக்ஷத்திரவத் சரீரத்தேகே யோவசாரம் அமரத்வம் கிரகத்துவம் சாலபத. ஒன்னொன்னும் 10,000 யோஜனை இடைவெளி. அடுத்தடுத்த லோகத்திலே கீழே போகிறோம். கீழே எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு அண்டகட்டாகங்கிறது ஒரு முட்டை வடிவத்தில் இருக்குமா, 14 லோகங்கள் சேர்த்து ஒரு உருண்டை. இதுக்கு கீழே 30,000 யோஜனை தூரம் வெறும் வெளி இருக்குமா, அங்கே காற்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த 30,000 யோஜனைக்கு கீழே ஆதிசேஷன் பெரிய படத்தோடு எழுந்துள்ளிருக்கார். கீழே கூர்ம பீடம் ஆமை பீடம் இருக்கும். சஹஸ்ரதள பத்மம் 1000 தளத்தில் தாமரை இருக்கும். ஆமையின் ஓட்டிலே தாமரை, தாமரைக்கு மேலே ஆதிசேஷன், ஆதிசேஷனுடைய 1000 படங்கள், அதுக்கு மேலே 30,000 யோஜனை இடைவெளி, அதுக்கு மேலே இந்த அண்டகட்டாகம் இருக்கும். எதுக்கு? நேர ஆதிசேஷன் தன் தலையில் வச்சுடக்கூடாதா? நடுவில் இந்த 30,000 யோஜனை எதுக்கு இடைவெளின்னா, நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறோம் பாருங்க, போகும்போது பள்ளம் மேடெல்லாம் வருது இல்லையோ, அப்போ இறங்கி ஏறச்சே நேரம் நம்ம உடம்புல வந்து இடிக்கிறதா? அதுக்குன்னு சில கருவிகள்லாம் வண்டியில் பொருத்திருக்காளோ இல்லையோ, அது என்னென்ன இடியோ அதெல்லாத்தையும் அது தாங்கிக்கிறது இல்லையோ, அது தாங்கிக்கிறதுக்குன்னே ஒரு கருவி வச்சுருக்கா, ஒரு யந்திரம் வச்சுருக்கா. அது இல்லைன்னு வச்சுங்க, ஒரு பள்ளத்தில் இறங்குறச்சேவும் நம்ம இடுப்பில் தான் அடியே விழும். இவ்வளவு பெரிய அண்டக்கட்டாகம் இருக்கே, ஆதிசேஷனுடைய தலையில் அது நேரம் இருந்ததுன்னு வச்சுங்க,
அப்போ அவர் மூச்சு இழுத்து விடுகிறாரா? இப்போ நான் மூச்சு இழுத்து விடுறேன், இங்கே அத்தனையோ பேர் ஒல்லியாக இருக்காளோ இல்லையோ, அவள் மூச்சு இழுத்து விட்டாள்னா ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் இப்போ பெருமனாக இருக்கேன்னா மூச்சை நன்னா இழுத்து விட்டோம், நன்னா பெருசாரார், நன்னா இழைச்சி போகிறார். இன்னும் பெரியவராக இருந்தால் அவர் மூச்சு இழுத்து விட்டார்னா அப்போ அதுக்கு தகுந்த பெருசாக வளர்ந்து சுருங்க மாட்டாளா? ஆதிசேஷன் இருக்கிற அளவுக்கு அவர் மூச்சை இழுக்கிறார், மூச்சை விடுறார். அப்போ எவ்வளவு தூரம் அவர் படங்கள் விரியும், எவ்வளவு தூரம் படங்கள் சுருங்கும். இந்த விரிந்து சுருங்கிறதுக்கு நேர் மேலே அண்டகட்டாகத்தை வச்சிருந்தா ஒரு தரமை இவர் போயிட்டு வரச்சேவும் அத்தனை பூகம்பமும் அத்தனை பாடும் தான் இங்கே நடக்கும். அது கூடாது. அவருடைய படம் ஆடுறத்தை தாங்கிக்கணுங்கிறதுக்காகத்தான் இடைவெளி 30,000 யோஜனை தூரம். அது காற்று மண்டலமாட்டம் ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில் கொண்டு வந்து தான் பகவான் இந்த அண்டத்தை வச்சிருக்கார். அப்போ அவர் மூச்சை இழுத்து விடுறாருன்னு வச்சுங்கோ, அதனால் ஏற்படுற பாதிப்பெல்லாம் அந்த இடைவெளியை தாண்டி அண்டத்தளவுக்கு ரொம்ப வந்துவிடாது. அது ஏதோ கொஞ்சமாக தான் அது இடிக்கும், இருக்கத்தான் போகிறது. அப்படின்னா நீங்கள் அப்பப்போ பூகம்பம்லாம் வந்துவிடுறதே, இது வருதே அது வருதே. ஆதிசேஷன் தான் இடைவெளி வச்சுருக்காருன்னா வேண்டிய ஜாக்கிரதை அத்தனையும் பெருமாள் பண்ணித்தான் வச்சுருக்கார். அதுக்கு மேலே வேண்டாதது பலதை நாம் பண்ணோம்னா வந்துட்டு தான் இருக்க போகிறது. அவர் எத்தனை ஜாக்கிரதை பண்ணணுமோ பண்ணி வச்சுட்டார். இந்த உடம்பே ரொம்ப நன்னா தாங்கும் தெரியுமோ. நீங்கள் வைத்தியால கேட்டு பாருங்க, என்ன வேணால் இந்த உடம்பு தாங்குற அளவுக்கு தான் பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். நாம் சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு ஒன்றும் உடற்பயிற்சியே இல்லாமல் நாம இந்த உடம்பை கெடுத்துக்கிறோமே தவிர, இல்லைன்னா அது ஒரு தப்பும் இல்லை. 3-4 நாள் பட்னி, 10 நாள் பட்னி கடந்துவிடனா கூட தாங்கும். நாம் நினச்சிக்கிறோம் என்னமோ ஒரு வேளை சாப்பிடாட்டா கூட கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போய்ட்டாப்பில் இருக்கும், காலெல்லாம் தள்ளாடுறாப்பில் இருக்கும். என்ன ஆகிடும்? ஒரு வேளை பட்னியிலெல்லாம் ஒன்றுமே ஆட போகிறதில்லை. நாமும் நிறைய பேர் பட்னி இருப்போம். எப்போன்னு ஒருத்தர் கேட்டார், அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்னு பரமபதத்துக்கு வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு பசியே எடுக்காதான், தாகமே எடுக்காதான், மூப்பே வராதான். அப்படியா? எனக்கு இங்கே கூட பசியே கிடையாது சுவாமி, இங்கே கூட தாகமே கிடையாதுன்னா காலை உணவு சாப்பிட்டதுலேருந்து மதிய உணவு சாப்பிட்ற வரைக்கும் பசிக்கலே. முதல் தரம் தண்ணீர் குடித்ததுலேருந்து அடுத்த தரம் தண்ணீர் குடிக்கிற வரைக்கும் தாகம் எடுக்கலைன்னா அது இல்லை பசியின்மை, தாகமின்மை. அங்கே போயிட்டால் எப்பவுமே பசி இல்லை, எப்பவுமே தாகம் இல்லையோ இல்லையோ. ஏன் சொல்ல வந்தேன்? உடம்பை நன்னாத்தான் படைச்சிருக்கார், அண்டத்தையும் நன்னாத்தான் படைச்சிருக்கார். நாம் அதில் ஏதானும் இயற்கைக்கு விரோதமாக பண்ணிட்டு இருந்தோம்னால் சீற்றத்தை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். இது ஒன்றும் புராணக்காரா சொல்கிறது மட்டுமல்ல, விஞ்ஞானிகளே அதைத்தான் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் என்னமோ தப்பாக பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக இயற்கை அதை தாங்கிக்க போகிறதில்லை. பெரிய பெரிய பனிக்கட்டிகள்லாம் உருக ஆரம்பிச்சு கொடுத்தான். அது உருங்கி தண்ணீர் ஓடி வந்ததுன்னா லோகமே என்ன ஆகும்னு தெரியாதுங்கிறா. உலகம் முழுக்கவே சூடு கொதிநிலை அதிகமாக படுத்துங்கிறா. சில இடத்துல ஆகாசத்தில் ஓட்ட விழுந்துடுத்து, அது வழியாக சூரிய ஒளிக்கதிர் நேராக வந்து தாக்க போகிறதுங்கிறா. இதெல்லாம் இப்போ புதுசே இல்லை, புராணத்துலையும் இருக்கிறது தான், விஞ்ஞானிகளும் சொல்லிட்டு இருக்கிறது தான். நாம் இயற்கையோட ஒன்றி வாழ தெரிஞ்சுக்கணும். செயற்கையாக எல்லா தப்பையும் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, கொஞ்சமான வாசலில் வெளியில் நடக்க பழகிக்கணும், இயற்கையில் தோட்டத்தில் உட்கார பழகிக்கணும், மரத்துங்கீழே நிற்கிறதுக்கு பழகிக்கணும். எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா கடைசி பட்சம் ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன், அப்போ பார்த்த முகத்தையே ரொம்ப நேரம் பார்க்கணும் இல்லையோ. அதே வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு வச்சுங்க, அதே மனைவி தான், அதே கணவன் தான், அதே பிள்ளை தான். என்ன தான் பாசமுள்ள கணவன் மனைவியாக இருந்தாலும் எத்தனை நாளி ஒரே முகத்தை பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள். கடைசி பட்சம் 4 கோவிலுக்கு போனால் பெருமானுடைய முகத்தை பார்ப்போம் இல்லையோ, அப்போவான திருப்தி ஏற்படாதா? இயற்கைக்கு போகிறோம்னால் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை வேணும். நீ மத்தியானம் பார்த்தோம்னா அப்படியே கவிஞ்சின்னு இருக்கு வானம், கொஞ்ச நாள் பார்க்கலாம் போல் இருக்குது. வானத்தை பார்த்தா கருப்பு மேகத்தை பார்த்தாலே கண்ணனுடைய கருப்பு வர்ணத்தை போல இல்லையா? கோட்டேன் ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார், கோட்டிய வில்லொடு மின்னுமேக குழாங்கள்காள் காட்டேன் மின்னும் முரு எம் உயிர்க்கு அது காலனேன்னு பாசுரம். எப்போ மேகத்தை பார்த்தாலும் ஆழ்வார்க்கு உடனே கண்ணன் ஞாபகம் வந்துடுறதான். ஓ, அவராட்டமே கருப்பாக இருக்குது, அவராட்டமே நீர் கோத்துன்னு இருக்குது, அவர் எப்படி வள்ளல் தன்மையோடு கொடுப்பரோ அதே போல் மழை மேகம் நீரை கொட்டுறது. எப்போ மேகத்தை பார்த்தாலும் கண்ணன் தான் எனக்கு ஞாபகம் வரார் என்ன ஆழ்வார் சொல்கிறார். நமக்கு ஒன்றும் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் இயற்கையில் பார்த்தா எதுவும் ஞாபகம் வராப்பிலேயே தெரியல. எதை பார்த்தாலும் பயம்தான் வருதே தவிர எதை பார்த்தாலும் பகவான் ஞாபகம் வர்றதா தெரியல. என்னத்துக்காக சொன்னேன்னா, அப்போ லோகமே இயற்கைக்கு அருகில் இருந்தால் எந்த ஆபத்தும் வராது. செயற்கையாக போகத்தான் கஷ்டம். பெருமாள் எவ்வளவு ஜாகிரதைப்படுத்தியிருக்கார் பாருங்கோ. அண்டகட்டாகத்துக்கு கீழே ஆதிசேஷன், அதுக்கும் பக்கவாட்டில் போனோம்னால் தென்புறத்தில் தான் நரகப்பட்டணம் உள்ளது. தென்புலம்ங்கிறது நரகம், வடபுலம்ங்கிறது குபேரப்பட்டணம். வைகுந்தத்துக்கு போகணும்னா வடக்கு புற வீதி வழியாக போகணும், நரகத்துக்கு போகணும்னா தெற்கு புற வீதியாக போகணும். யமன் என்பார் தெற்கு திசைக்கு அதிபதி, குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி, மற்ற 2 பக்கத்திலும் இந்திரனும் வருணனும் அதிபதி. இவாளைத்தான் திக்பாலர்கள், 4 திசைக்கு அதிபதிகள்னு சொல்லுவா. தெற்கு திக்குக்கு அதிபதி யமதர்மராஜன்,
அவர் எப்போ நமக்கு தண்டனை கொடுக்குறார், ஏன் நம்மளை கொண்டு போய் அங்கே நிறுத்தி வைக்கிறார்? நாம் ஏதேதோ பாபங்கள் பண்ணுறோம். புண்ணியம் பண்ணால் அதுக்கு பலம் சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்க போகிறோம், பாபம் பண்ணால் பலம் நரகத்துக்கு போவோம். அதுக்குன்னு எல்லா பாவத்துக்கும் நரகத்துக்கு போடுவோன்னு அல்ல. இன்னென்ன பாவத்துக்கு இன்னென்ன தண்டனைன்னு உண்டு, அதுலேயும் இன்னென்ன பாவத்துக்கு இன்னென்ன நரகம்னு உண்டு. எந்தெந்த பாவத்துக்கு என்னென்னு சொல்ல போகிறார். நரகாநாம பகவான் கிம் தேச விசேஷா அதவா பகிஸ்திரிலோக்கியா ஆஹோஸ்வித் அந்தராள இதி. பரீட்சித்து சுகாச்சாரியரை கேட்குறான், நரகம் என்ன நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கா, இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கா, இல்லை மொத்த அண்டத்துக்கு வெளியில் இருக்கா, நரகம் எங்கே இருக்குன்னுட்டு புரிஞ்சுன்னுட்டார். ஓ, இந்த பிள்ளை நல்லா விஷயம் தெரிஞ்சு தான் கேட்குறான். அப்போ அப்படின்னா தண்டனை இங்கேயே வா, எங்கேயானுமா, நான் இருக்கிறது எங்கேயானு போய்த்தான் அனுபவிக்கணுமா, இல்லை இங்கே படுற பாடே நரகம் தான்?